இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், பௌர்ணமி, ஆவணி அவிட்டம், ஆன்மீக நிகழ்வுகள், பரிகாரம், பாட்டி வைத்தியம். அனைத்து நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இன்று உங்கள் வாழ்வில் சகல தோஷங்களையும் போக்கி வெற்றியையும் ஞானத்தையும் அள்ளித்தரும் ஒரு மகா அற்புதமான நாள். இந்த ஒரே நாளில் ஆவணி அவிட்டம், ஆவணி பௌர்ணமி, கல்வி அருளும் ஹயக்ரீவர் ஜெயந்தி மற்றும் நடராஜ பெருமானின் மகா அபிஷேகம் என முப்பெரும் ஆன்மீக சங்கமம் அமைந்த இந்த திருநாளின் முழுமையான பஞ்சாங்கம், நல்ல நேர குறிப்புகள், நட்சத்திர பலன், விசேஷ தரிசனங்கள், குழந்தை பாக்கியம் தரும் திருத்தல பரிகாரம் மற்றும் அருமையான பாட்டி வைத்தியம் இவை அனைத்தையும் விரிவாக பார்க்க போகின்றோம். தொடர்ந்து இணைந்திடுங்கள். மேலும் மறக்காமல் நமது மகா மீடியா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். இன்று ஆகஸ்ட் 27, 2026 வருடம், பராபவ வருடம், ஆவணி மாதம் 10ஆம் நாள், அற்புதமான வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:04. இன்றைய திதி காலை 9:53 வரை சதுர்தசி. அதன் பிறகு மகா புண்ணிய பௌர்ணமி திதி ஆரம்பமாகிறது. இன்றைய நட்சத்திரம் என்ன தெரியுமா நேயர்களே? முழு நாளும் அவிட்டம் நட்சத்திரம் வியாபித்துள்ளது. யோகம் இன்று காரிய சித்தி தரும் சித்த யோகம் அமைந்திருக்கின்றது. கரணம் பகல் 3 முதல் 4:30 மணி வரை இருக்கின்றது. சந்திராஷ்டமம் இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தவிர்த்து அமைதியாக இறை வழிபாட்டில் ஈடுபடுவது நல்லது. அன்பர்களே, இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கான நேரங்களையும் தவிர்க்க வேண்டிய நேரங்களையும் இப்போது பார்ப்போம். முதலில் நல்ல நேரம். இன்று பகல் 10:45 முதல் 11:45 வரை நல்ல நேரம் அமைந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமான சுப காரியங்களை தொடங்கலாம் அல்லது செய்யலாம். தவிர்க்க வேண்டிய நேரங்கள்: ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கின்றது. இன்றைய குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கின்றது. நேயர்களே, இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் என்ன தெரியுமா? தைலம். இன்று தெற்கு திசையில் சூலம் இருக்கின்றதால் தவிர்க்க முடியாத அவசியமான அத்தியாவசிய பயணங்களை மேற்கொள்பவர்கள் சிறிது எண்ணெயை தலையில் தடவி செல்வது பரிகாரமாகும். அன்பர்களே, இன்று ஆவணி அவிட்டம், யஜுர்வேத உபகர்மா. இன்றைய தினத்தின் தலையாய சிறப்பு என்ன தெரியுமா? ஆவணி அவிட்டம்தான். இது யஜுர்வேத உபகர்மா என்றும் அழைக்கப்படுகின்றது. பழைய கர்ம வினைகளையும் பாவங்களையும் போக்கி ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் புனித நாள் இன்று. பூணூல் அணிபவர்கள் பழைய பூணலை அகற்றிவிட்டு புதிய பூணூல் அணிந்து ரிஷி தர்ப்பணம் செய்யும் உன்னதமான தினம் இன்று. மேலும் நாளையும் இதன் தொடர்ச்சியாக காயத்ரி மகா மந்திரம் ஜபம் செய்யப்படும். காயத்ரி மந்திரத்தை இந்த நாளிலும் நாளையும் உச்சரிப்பது பல மடங்கு புண்ணியத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். அன்பர்களே, இன்றைய ஒரு நாள்
மற்றும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. ஆவணி பௌர்ணமி மற்றும் நடராஜர் மகா அபிஷேகம். வருடத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் மிக முக்கியமான 6 அபிஷேகங்களில் ஆவணி மாத பௌர்ணமி அபிஷேகம் மிக மிக விசேஷமானது. மனிதர்களின் ஒரு வருடம், தேவர்களுக்கு ஒரு நாள். இதில் ஆவணி மாதம் சதுர்தசி என்பது தேவர்களின் ஆராதனையாக கருதப்படுகின்றது. இன்றைய தினம் சிவாலயங்களில் நடராஜ பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீரால் நடைபெறும் மகா அபிஷேகத்தை தரிசித்தால் காரிய தடைகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் அபார முன்னேற்றம் ஏற்படும். அன்பர்களே, மற்றும் ஒரு சிறப்பு உண்டு இந்த நாளில். கல்வி கடவுள் ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜெயந்தி. ஞானத்தையும் புத்தி கூர்மையையும் அருளும் கல்வி கடவுள் ஸ்ரீ ஹயக்ரீவரின் ஜெயந்தி இன்று நாம் உச்சரிக்க வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கின்றது. மறந்து விடாதீர்கள். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது பேப்பரில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மிக சிறிய எளிய மந்திரம் இது. ஓம் ஸ்ரீ ஹயக்ரீவாய நமக. ஓம் ஸ்ரீ ஹயக்ரீவாய நமக. இதுதான் அந்த அற்புதமான மந்திரம். பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள், போட்டித் தேர்வுக்கு தயாராகுபவர்கள் இந்த எளிய மந்திரத்தை 108 முறை ஜெபித்து ஹயக்ரீவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி நெய் தீபம் விட்டு வழிபட்டால் நினைவாற்றல் பெருகும். கல்வியில் சிறந்த வெற்றி உங்களுக்கு உண்டாகும். அன்பர்களே, இன்றைய முக்கிய ஆன்மீக திருவிழாக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். முதலில் சுவாமிமலை முருகப்பெருமான். சுவாமிமலையில் வீற்றிருக்கும் சுவாமிநாத சுவாமி இன்று தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனத்துடன் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். மதுரை மீனாட்சி சொக்கநாதர். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் இன்று தீர்த்தவாரி கண்டருளி விருஷபாருட யாகனத்தில் திருக்காட்சி தருகின்றார். திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன். திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு இன்று மாலை நடைபெறும் பிரசித்தி பெற்ற புஷ்பாங்கி சேவை திவ்ய தரிசனத்தை காணுங்கள். இன்றைய கோவில் பரிகாரம். புத்திர பாக்கியம் அளிக்கும் அற்புதமான ஆலயம் ஆவணியாபுரம் அருள்மிகு சிம்மபுரீஸ்வரர் திருக்கோவில். நீண்ட நாட்களாக மழலை செல்வம் இல்லாத தம்பதியர் ஆவணி மாத பௌர்ணமியான இன்று இத்தலத்து சிம்மபுரீஸ்வரரையும் அம்பாளையும் மனமுருக வேண்டி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் விரைவில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடும் என்பது ஐதீகம். நேயர்களே, இன்றைய பாட்டி வைத்தியம். இன்றைய பாட்டி வைத்தியம் என்ன தெரியுமா? மூட்டு வலி நிவாரணம் போக்க. நீண்ட நாட்களாக மூட்டு வலி வீக்கத்தால் அவதிப்படுபவர்கள் அத்தி மரத்தில் இருந்து வெளிவரும் அத்தி பாலை சேகரித்து வலி உள்ள மூட்டு பகுதியில் தொடர்ந்து பற்று போட்டு வந்தால் மூட்டுகளில் உள்ள வீக்கம் குறைந்து மூட்டு வலி முற்றிலும் குணமாகும். இது அனுபவபூர்வமான தொன்மையான பாட்டி வைத்தியம். மறந்து விடாதீர்கள். இன்றைய நன்னாளில் எம்பெருமான் சிவனையும் நடராஜனையும் ஹயக்ரீவரையும் வழிபட்டு சகல நன்மைகளையும் நாம் பெற்றிடுவோம். ஓம் நம சிவாய வாழ்க. வாழ்க வளமுடன் நலமுடன். ஆன்மீக தகவல்களையும் நாள்தோறும் நல்ல நேர பஞ்சாங்கத்தையும் உடனுக்குடன் தினமும் தெரிந்து கொள்ள நமது மகா மீடியா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
உங்கள் உற்றாருக்கும் நண்பருக்கும் பகிருங்கள். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்டநல்லூர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.